ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ஹைஸ் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே ரீசெண்டாக வெளியாகிருக்கிற சிக்கந்தர் கா முகத்தர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் ஆக்சுவலி 2 ஹீரோஸ் அப்படி தான் சொல்லணும். ஒருத்தருடைய பேர் சிக்கந்தர் ஷர்மா. இவர் இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்டலேஷனு, நம்ம டிவி இன்ஸ்டலேஷன், இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர். இன்னொருத்தருடைய பேர் ஜஸ்விந்தர் சிங். இவர் ஒரு இன்ஸ்பெக்டரு, ரொம்ப என்ன சொல்கிறது, கெடுபடியான ஒரு போலீஸ்காரர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஆள். அவருக்கு அவருடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்பாப்புல. ஒருத்தன் தப்பு பண்ணானா இல்லையா அதெல்லாம் தேவையில்லை, இவன் தான் குற்றவாளி அப்படின்னு அவருக்கு பட்டுச்சு அப்படின்னா உள்ளே தூக்கி வச்சு உரிச்சுடுவாப்புல. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அவர். இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே மும்பையில் ஒரு ஜுவல்லரி எக்ஸிபிஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிபிஷன் நடக்கும்போது அங்கே திடீர்னு உள்ள களத்தில் இறங்கி கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று ஒரு பக்கம் பிளான் பண்ணி களத்தில் இறங்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இங்கே ஒரு பிராண்டுமே அவங்கவுங்களுடைய அவுட்லெட்ஸை போட்டிருப்பாங்க இல்லையா அந்த எக்ஸிபிஷனில். இதில் பல பிராண்டுக்கு அந்த அவுட்லெட்டுக்கு தேவையான இன்ஸ்டலேஷன் வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தவர் தான் நம்ம கதாநாயகன் நம்பர் 1, நம்ம சிக்கந்தர் ஷர்மா. அவர் சரி இன்றைக்கி தான் அந்த எக்ஸிபிஷன் நடக்க போகுது, அதனால் இன்றைக்கே நம்ம போய் நம்ம பண்ண வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவை ஃபைனில் செக் பண்ணிட்டு வந்துடலாம், நம்ம பேர் கெட்ட பேர் ஆகிடக்கூடாது பாருங்க அப்படின்னு திங்க் பண்ணுறாப்புல. அதுக்காக அவர் செக் பண்ணுறதுக்கு வர்றாரு. இதே நேரத்தில் அங்கே பல பிராண்ட்ஸ் அவங்கவுங்களுடைய அவுட்லெட்ஸை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. இதில் ஒரு பிராண்டு ஒரு டைமண்ட் ஜுவல்லர்ஸுடைய பிராண்டு. அதில் மங்கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், ஒரு 50-55 வயசுக்கு மேலே இருக்கும், அப்படி ஒரு நபரும் அவர் கூட காமினி சிங் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு. இந்த பொண்ணும் ஒரு டைமண்ட் அவுட்லெட்டில் உள்ள சேல்ஸு அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் பயங்கர ஹை செக்யூரிட்டி ஏரியாவாக தான் அந்த ஏரியாவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாமே பக்கா உள்ளே போகிற வெளியே வர எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தருணத்தில் திடீர்னு போலீஸுக்கு ஒரு கால் ஒன்று வருது. வெளியே ஒரு பப்ளிக் பூத்துலேருந்து, எஸ்டிடி பூத்துலேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாப்புல, சார் அங்கே ஒரு மிகப்பெரிய கொள்ளை அரங்கேற போகுது, எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க, இல்லாட்டினா அப்புறமேட்டு பின்னாடி யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது, எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், யாரையும் உள்ள அவ்வளோ லேஸில் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை பாஸ் ஓவர் பண்ணுறாரு ஒரு நபர். அவர் யாருங்கிறது நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவருக்கும் இந்த கொள்ளைக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்தாரு, இது எல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ திடீர்னு போலீஸ் அலர்ட் ஆகிற அதே தருணத்தில் அந்த 4 பேர் கொள்ளையடிக்கிறதுக்காக உள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் போலீஸுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஷூட் அவுட் நடந்து கடைசியாக அந்த 4 பேரையும் சுட்டு கொண்டு வருது போலீஸ். இப்போ ரைட்டு, நல்ல வேலைக்கு நடக்க இருந்த அந்த அசம்பாவிதத்தை நம்ம ஒரு வழியாக தடுத்துட்டோம் அப்படின்னு அங்கே இருந்த போலீஸ்காரங்க நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த மங்கேஷும் காமினியும் ஒரு டைமண்ட் பிராண்டுக்கு அந்த அவுட்லெட்டில் உள்ள சேல்ஸில் இருந்தாங்க இல்லையா, அங்கே அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருந்த 5 விலை மதிக்கத்தக்க கிட்டத்தட்ட 50-60 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய டைமண்ட்ஸை யாரோ கொள்ளையடிச்சிடுறாங்க. இதை யார் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு உடனே யாருன்னு அந்த குற்றவாளின்னு கண்டுபிடிங்கிற இந்த பொறுப்பு ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான போலீஸ்காரராக இருக்காப்புலையே நம்ம ஜஸ்விந்தர் சிங், இவருடைய கையில் தான் கொடுக்கப்படுது. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை MS தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி படத்தை எடுத்த நீரஜ் பாண்டே, ரொம்ப ஃபேமஸான ஒரு டைரக்டர், இப்போ அவர் இயக்கத்தில் வெளியான ஒரு புது படம் தான் இது. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கதாபாத்திரங்கள், குறிப்பாக இந்த 2 கதாநாயகர்களுடைய கதாபாத்திரங்கள், அவங்களுக்குள்ள ஒரு பர்டிகுலர் டைமில் கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட், இதன் கான்சிக்வன்சஸாக அடுத்து இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்த தான் அவர் முயற்சி பண்ணியிருக்காப்புல. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான் இது. அதை நம்ம பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஒன்றுமே கிடையாது. இதில் ஸ்டார்டிங்கில் அந்த ஜுவல்லரி எக்ஸிபிஷனுக்குன்னு ஒன்று காமிக்கிறாங்க பாருங்க, அட்டேங்கப்பா என்னவா பண்ணி வச்சுருக்காங்க, செட் ஒர்க்ஸு பாலிவுட் தான்யா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பயங்கரமாக பல இடங்களில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபரான அரவிந்த் சிங் எக்கச்சக்கமாக சிங்கிள் ஷாட்ஸில் நிறைய சீன்ஸை கன்சியூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது ரொம்ப உயிரோட்டமாக இருக்குது இந்த கதைக்களத்துக்கு. அந்த முதல் காட்சியான அந்த ஜுவல்லரி எக்ஸிபிஷனுடைய அந்த காட்சியை முதல்ல அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமாகட்டும், போலீஸ் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி அதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும், அங்கே ஒரு சம்பவம் நடந்து டைமண்ட்ஸ் காணாமல் போச்சுன்னதுக்கப்புறம் இன்ட்ராகேஷனை நம்ம ஜஸ்விந்தர் சிங் கையில் எடுத்ததுக்கப்புறம் அவர் இன்வெஸ்டிகேஷனை கையில் எடுத்து இன்ட்ராகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அடுத்து ஒரு கதாபாத்திரங்கள் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயமாகட்டும்னு சொல்லி
பல விஷயங்களை சிங்கிள் ஷாட்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. எடிட்டிங்கு, மியூசிக்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங் எல்லாமே பக்கபலமாகவே இருந்திருக்கு இந்த கதைக்கு. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதே 3 தான். ஒன்று நம்ம அவினாஷ் திவாரி, இன்னொன்று நம்ம ஜிம்மி ஷேர்கில். அவர் தான் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆக்டர் சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த படத்தில். இது போக நம்ம தமனா பாட்டியா. இந்த 3 கதாபாத்திரங்கள், இந்த 3 கதாபாத்திரங்களுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டு, அதை இந்த ஆர்டிஸ்ட் எப்படி பர்ஃபார்மன்ஸில் ஹோல்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விதம் அப்படிங்கிறது எல்லாமே நீட்டாகவே இருந்தது. இது எல்லாமே இருந்தோம். எனக்கு பர்சனலாக இந்த படம் பார்க்கும்போது ஏங்க இப்போ ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஒன்று இவங்களா வச்சுக்கிட்டீங்க. போகிற போக்கில் சினிமாத்தனமாக பல விஷயங்களை உள்ளே வச்சுக்கிட்டீங்க. அதாவது இப்போ ஒரு கதாபாத்திரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதாபாத்திரம் எதுக்காக தடுமாறணும்? ஒரு தப்பான வழியில் ஏதோ ஒரு விஷயத்தை யார் பேச்சையோ கேட்டு அந்த கதாபாத்திரம் எதுக்காக அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேறு வழி இல்லை, அவங்க சொல்கிறத கேட்கலன்னா நமக்கு இந்த பிரச்சனையாகி போயிடும் அப்படிங்கிற அந்த பதபதைப்பு, அந்த பயம் எதுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு வரணும் அப்படின்னு ஆடியன்ஸு ஒரு சில கதாபாத்திரங்களுக்கு ஒரு சில இடங்களில் கேள்வியை வச்சிருவீங்கிறதுக்காகவே அவங்களே ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டாங்க. அதனால் அந்த கதாபாத்திரம் உங்கள் பேச்சை கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நாங்கள் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க, லாஜிக்காக பெருசாக நம்ம யோசிக்க முடியல. பட் இருந்தாலும் ஓகே, கதைக்கு இப்படி தேவை அப்படிங்கிறனால அவங்களா எந்த பக்கம் நெளிக்க முடியுமோ நெளிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இது குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு சில கதாபாத்திரங்கள் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு சில கதாபாத்திரங்கள் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு தான் அந்த கதைக்களம் நகரும். ஆனால் அந்த ட்விஸ்ட்டுங்கிறது நமக்கு ஒர்க் அவுட் ஒரு பக்கம் ஆனால் கூட அது எப்படி அந்த ட்விஸ்ட்டாக மாறுச்சுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுற லெவலில் கிடையாது. இன்னும் கன்வின்சிங்காக வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இதில் அப்படி எதுவுமே பெருசாக கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஹைஸ் த்ரில்லரு, ஹிந்தி லாங்குவேஜ். நான் தான் சொன்னேன் தமிழ் டப்பிங்கில் இருக்குன்னு. ஸோ அப்படி ஒரு படம் நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா பொழுது போலனா தாராளமாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒருத்துவாச்சு தான். பார்க்கணுங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.